இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரசித்தி விநாயகர் கோயிலுக்கு தான் போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணிப்பாக்கமில் தாங்க இருக்குது. வேலூர்லேருந்து நாங்கள் போகும்போது இந்த கோயிலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். சித்தூரில் தாங்க இந்த கோயில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இந்த கோயில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலூர்லேருந்தும் வரலாம், இந்த பக்கம் போகும்போது இந்த கோயிலையும் பார்த்துட்டு போயிடலாம். இது தாங்க என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனால் அதுக்கப்புறம் கோயில் வருது. கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ செக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு, எப்படி திருப்பதியில் ஃபஸ்ட்லேயே வந்து மொபைல்லாம் வாங்கி வச்சுடுவாங்க, கேமரா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் என்ட்ரன்ஸ்லேயே எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அதாவது கோயிலோட நியர்பை என்ட்ரன்ஸில் வந்து எல்லா ஃபோன் எல்லாமே வாங்கி வச்சிடுறாங்க. போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க விநாயகர் பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவில் தாங்க இருக்கார். இந்த கோயிலுக்கு நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும். இதை பற்றி நான் சில கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதை தாங்க நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு எனக்கு வந்து தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். இந்த கோயில் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுயம்பு விநாயகர் தான் இருக்காப்புல. இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஊனமுற்ற 3 பேர் இருந்தாங்களாம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தர் வந்து வாய் பேச முடியாத இருந்தாங்களாம். அவங்க வந்து அந்த இடத்துல வாழறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக இருந்தாங்களாம். விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. தண்ணிக்காக வந்து ஒரு கிணத்தை நோண்டலாம், கிணத்துலேருந்து அந்த தண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மேலே பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்களாங்க. அதுதான் இந்த காணிப்பாக்கம் விநாயகர் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனோட இன்னும் கதைகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் நாங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்தது. இந்த வழியில் தாங்க மேலே ஏறி போகணும். இந்த காணிப்பாக்கம் விநாயகர் டெம்பிளை பற்றி இன்னும் நல்ல விவரமான கதைகளும் நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி போகிற வழி ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்குது. அப்புறம் இன்னொன்றும் கேள்விப்பட்டிருந்தோங்க. இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து ஏதோ கிரீடம் கொடுத்து அது வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிரீடமும் பத்தலையாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு கிரீடம் அந்த விநாயகருக்கு செஞ்சோம், அதுவும் பத்தலைன்ற மாதிரிலாம் நான் யூடியூப்பில் ஒரு கதை பார்த்துருந்தேன். ஒரு டைம் நாங்கள் போகும்போதும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். இந்த டைம் தான் போக வாய்ப்பு கிடைச்சது. ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். கோயிலில் ரொம்ப ரஷ் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாத ஏதாவது வீடியோ எடுக்கலான்னா கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபோன் எல்லாமே வெளியே வாங்கி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி வெளியே வந்துட்ட பிறகு இந்த கடைகள் வேணால் பார்த்து நம்ம ஏதாவது வாங்குறதுனா வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சுயம்பு விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிலது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. காரில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் குட்டியாக க்யூட்டாக வேல் எல்லாமும் இருந்ததுங்க. நிறைய கடைகள் நல்லா இருந்தது இந்த இடத்துலலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் முன்னாடியே பார்த்திங்கன்னா குளம் ஒன்று இருக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 100 ரூபா டோக்கன் அந்த தரிசன டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போனோம். பொது தரிசனமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடம் அப்படின்னு தெரியல. ரொம்ப நேரம் சர்ச் பண்ணோம், தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா 150, 200 இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக வந்து அந்த டோக்கன் இருக்குது. நம்ம அந்த மாதிரி எதில் வேணும்னாலும் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. வந்துட்ட பிறகு இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது, விநாயகர் மண்டபம். அது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி வந்தால் அன்னப்பிரசாதம் மண்டபம்ன்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்கார வச்சு இலை போட்டு அந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க போலக்கு. பட் எங்களால் அதுக்கும் போக முடியல. ரொம்ப டைமாகவே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதனோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அதை பற்றி நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கும் போதும் உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த விநாயகர் கோயிலுக்கும் போய் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து அந்த சுயம்பு விநாயகர் இருந்த அந்த கிணத்து தண்ணியை தான் வந்து தீர்த்தமாக தராங்க. நாங்கள் போகும்போதும் ஃபுல்லாக அந்த க்யூவில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு தான் வெளியே வந்தோம். இந்த மாதிரி அந்த தீர்த்தம் வாங்கி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாமும் போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு இதே கோயிலுக்கு போயிட்டு நான் எப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். தேங்க்யூ.